மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். சேர்ந்து நம்ம உற்சாகமா கரங்களை தட்டி பாடுமே. பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தலைக்கு மேல கரங்களை தட்டலாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக இந்த காலை நேரத்தில் அவர் உயர்த்தி பாடுவீங்களா? நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்தாரு, நோய்களை அவர் நீக்கினாரு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. இன்னும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கலன்னு சொல்றவங்க இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுவீங்களா? கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. விசுவாசத்தோடு சொல்வீங்களா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தலைக்கு மேல கரங்களை தட்டுவீங்களா? ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. சத்தத்தை வைத்து பாடுங்களேன். வல்லவரே நல்லவரே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாள் எல்லாம். இன்னும் சத்தமாய். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவேன் உயிருள்ள நாள் எல்லாம். ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். எங்களை நேசிக்கிறத நல்ல பிதாவை, இந்த வாழ்த்தப்பட்டதான காலை நேரத்துக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே பல பேரை ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். பேசுகிறதான தாசரோடு உடைய கிருபையும் மகத்துவமும் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிறதான உள்ளங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
பக்கத்துல யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். தேங்க்யூ லார்ட். சேர்ந்து கரங்களை தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை தலைக்கு மேல அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏய், காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தலைக்கு மேல அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Hallelujah. Amen and amen. Amen.
கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நடந்தாலும் ஓடினாலும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சொல்லுவோமா? புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். கரங்களை எல்லாரும் மேல உயர்த்தி காலையில் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாகவே தர்றாரே. நேற்றைய கிருபை எனக்கு போதாதுப்பா. I need a fresh new grace. I need a new kind of mercy. ஒரு புதிய இரக்கம் எனக்கு வேணும். இன்றைய சவாலை நான் சந்திக்கணுமே. நாளைய சவாலை நான் சந்திக்கணுமே. இந்த பூமியில் இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆயிட்டே. வேண்டிய எல்லா கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க கரங்களை மேல உயர்த்தி தேங்க்யூ லார்ட். எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை
பேரிதல்லோ என் ஜீவானிலும் அது என்னையும் மட்டும் காத்ததுவே. ஆனால் எனக்கு இன்னும் தேவை புது கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் சுகமுடன் நல்பலமுடன் சேவை செய்ய கிருபை உங்க சேவை செய்ய. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். கரமுயர்த்தி கடைசியாக தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் எனையும் ஒப்படைக்கிறே. தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. உட்காருமாக. ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் இப்படி தலைப்பிட விரும்புகிறேன். எனக்கும் தேவனுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியாது? பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, எனக்கும் என் தேவனுக்கும் ஒரு சரித்திரமே இருக்கு. வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், தி புக் ஆஃப் ஐசாயா 40 chapter 40 27 கீழே 27 கீழே வாசிக்கிறேன். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், உங்கள் மொழி எதுவோ அதில் பார்க்கலாம் நீங்கள். Why sayest thou, O Jacob, யாக்கோபே ஏன் இப்படி சொல்கிற? And speakest, O Israel, ஏன் இஸ்ரவேலை இப்படி சொல்லுகிற? My way is hid from the Lord, என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிட்டோ. And my judgment is passed over from my God, என் தேவன் எனக்கு நீதி செய்ய மாட்டாரா, என்னை மறந்துட்டாரோ என்று ஒரு கேள்வி இஸ்ரவேல் கேட்கின்றன என்று ஏசாயா அதை சொல்லிவிட்டு இப்படி சொல்றார். இஸ்ரவேலே ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் மறந்துட்டேன், நான் கடந்து போயிட்டேன், என் நீதிகள் நிலைக்காது என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? 28ஆம் வசனத்தை இப்படி சொல்ற, has thou not known, உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? அழகான வார்த்தை ரெண்டும். உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? அவர் நித்திய தேவன், அவர் அதோனாய்,
அவர் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். அவர் தளர்ந்தும் போக மாட்டார். அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் ஆராய்ந்து பார்த்தவர் எவரும் இல்லையே. Great is his understanding. 29ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், he giveth power to the faint. சோர்ந்து போனவருக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாராம். பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலத்தை இன்க்ரீஸ் பண்றாராம். 30ஆம் வசனம், பலவான்கள் கூட இடறி விடுவார்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், கர்த்தருக்கு காத்திருப்போர், he that wait upon the Lord. இந்த நல்ல ஹோட்டல்ல நீங்க போனீங்கன்னா நல்ல வெயிட்டர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே தோல்ல ஒரு துணி போட்டுருப்பாரு, போடலன்னா அங்க சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். நல்ல வெயிட்டர் எப்பவுமே தோல் மேல என்ன போட்டிருப்பாரு? We that waiteth upon the Lord. கர்த்தருக்கு காத்திருப்போர், அதுக்கப்புறம் சொல்ற புது பலன் அடைந்து அவர்கள் செட்டை அடித்து கழுகுகளைப் போல உயர்ந்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் அவர்கள் ஒரு நாளும் இளைப்படையார்கள், களைப்படையார்கள். ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார் என்று நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம் எல்லார் வாழ்விலும் வருகின்றன. ஆமென். When it looks like God has forgotten me, ஏன் ஆண்டவரை நான் மறந்துட்டேன்னு நினைப்பது நம்ம மட்டுமல்ல, நிறைய பேர் இருக்கிறார்கள். 2020 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 12 மணிக்கு ஜெய் கிறிஸ்து மண்டபத்தில் நான் முழங்கினது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்னமோ வார்த்தைகளை சொன்னோமே, இப்படியெல்லாம் நிறைவேறும் என்று சொன்னோம். ஆமென். தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். உங்கள் நம்பிக்கைகளை தூக்கி நிறுத்தினது எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பை தட்டி எழுப்பி கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள் மகத்துவம் என்று சொன்னோம். அதற்கு பின்பு வந்தது மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி இன்று வரைக்கும் எதுவுமே சரியாவாதது போல உலகமே மாறி போயிட்டு, உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய பேண்டமிக் நம்மளை அகோரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டது. இனியாவது முடியணும் பார்த்தா இனியும் அது முடிய மாட்டேங்கிறது. அது மீண்டும் எழுந்து வருவதை காணுகிறோம். வேலைகள் இழந்தார்கள். ஆமென். பள்ளிக்கூடம் மூடப்பட்டது, சபை மூடப்பட்டது, எல்லாமே மூடப்பட்டது. வீடுகளில் பூட்டிக் கொண்டு சாப்பிட்டு அமர்ந்து, நல்ல வேளை நம்ம வறுமையில் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட கடின சூழ்நிலைகள் வாழ்வில் வரும்போது கர்த்தர் எங்களை மறந்துட்டாரோ, உம்முடைய நீதியை நீர் மறந்துட்டீரோ என்று கேட்கக்கூடிய நேரங்கள் நமக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது. ஆமென். நம்ம நினைச்சோம் வாழ்க்கையில இதை விட பல தூரத்தில் இருப்போம் என்று, எதிர்பார்த்த தூரம் இன்னும் நம்மால் சேர முடியவில்லை. நம்ம நினைச்சோம் நம்முடைய குடும்பத்தின் நிலைகள் இதை விட பெருசா இருக்கும் என்று, எதிர்பார்த்ததை விட தாழ்வில் சிலர் இருப்பதை உணர்கின்றேன். நம்ம நினைச்சோம் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் என்று, நினைச்சதை விட பிரகாசம் இல்லாத எதிர்காலத்தில் இன்னும் சிலர் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லாதவங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. பேங்க் அக்கவுண்ட் இன்னும் குண்டா மாறும் நினைச்சோம், லோனு தான் குண்டா மாறி இருக்கு. எல்லாமே ஒரு திருப்பத்தை கண்ட நிறைய பேர் என்னோடு பேசினதை நான் உணர்கின்றேன். மீண்டும் பிறந்தோம், கர்த்தரை தேடினோம், காணிக்கைகளை கொடுத்தோம், சபைக்கு தவறாமல் வந்தோம், சபைக்கு வர முடியாத போது ஆன்லைன்ல உட்கார்ந்து செல்லு சுத்த கேட்டோம். இப்படியெல்லாம் செய்த பின்பும் சிலதெல்லாம் மாறாத போது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் கேட்ட ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது, எங்களை மறந்துட்டீரோ? நீர் எங்களை இன்னும் நினைக்காமல் இருக்கிறீர்களோ? உம்முடைய கிருபை முடிஞ்சிடுச்சா? உம்முடைய அற்புதங்கள் நின்று போயிற்றோ? உங்க இரக்கத்திற்கு முடிவில்லைன்னு தானே சொன்னீங்க பைபிள்ல, ஆனா இரக்கம் முடிந்து போயிட்டோ? ஏன் எங்களை கவனிக்க மாட்டீர் என்று கேட்கக்கூடிய ஒரு நேரம் நமக்குள் வருகிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, வேதத்தில் பல பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகளும் அதே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆமென். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இந்த டெக்ஸ்ட்ல ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறார். ஆமென். பாபிலோன் சிறைவாசம், பாபிலோனியர் அவரை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யங்கள், கல்தியர்கள், மீதியர்கள், பெர்ஷியர்கள் எல்லாரை விட இஸ்ரவேல் என்ற நாட்டின் மேல் கர்த்தர் தனிப்பற்று வைத்திருந்தார், தனி அன்பு வைத்திருந்தார். ஆமென். அவர்களை செலக்ட் பண்ணார், ஹேண்ட் பிக் பண்ணார். நீங்க தான் என் ஜனம், நான் உங்கள் தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேலை தன் ஜனமாய் காத்துக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு அதெல்லாமே விபரீதமாக மாறிவிட்டது.
அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் ஆதியாகமத்தில் இப்படி சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த இஸ்ரவேலின் வாக்குத்தத்தம். கர்த்தர் சொன்னார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமா சொன்னாரு? உபாகமத்தில் சொன்னார். இருக்கீங்களா யாராவது? என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும்னார். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது 28 உபாகம் 28, இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி பிடிக்குமாம். ஆமென். உங்களை ஓவர்டேக் பண்ணும் என்று சொன்னார். இது உன்னை பிடிக்கும். உன்னை பட்டணத்தில் ஆசீர்வதிப்பேன், உன்னை தேசத்தில் ஆசீர்வதிப்பேன், உன் கற்பக்கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். ஆமென். அது மட்டுமா சொன்னாரு? உன் சத்துருக்கள், இப்ப சத்துருக்களுடைய சிறைவாசத்தில் இருக்காங்க இஸ்ரவேல். நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லுகிறேன். மறந்துட்டாரோ என் ஆண்டவர் என்று யோசிக்க கூடிய நேரம் என்ன தெரியுமா சொன்னார் இஸ்ரவேலுக்கு? உன்னை எதிர்த்து சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய். அப்படிதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன? 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், சத்துருக்கள் ஜெயித்திருக்கிறார்கள், நாங்கள் தோல்வியை கண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் கலங்கி கேட்கிறது, ஆண்டவரே நீர் எங்களை மறந்து விட்டீரோ? Have you forgotten us? நீ ஏன் எங்களை மறந்தீர் என்று கேட்கிறார். 122ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தில் இப்படிதான் சொன்னார், உங்கள் செவர்களுக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சந்தோஷமும் செழுமையும் இருக்கும் என்று சொன்னார். ஆமென். அரமனையும் இல்ல, எருசலேமிலும் இல்ல, இன்றைக்கு பாபிலோனுடைய நதியோரங்களில் அடிமைகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே இவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்தீரே, ஏன் எங்களை மறந்து விட்டீர்? ஆமென். 137 சங்கீதம் உங்களுக்கு தெரியும். பாபிலோனின் நதியோரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் இஸ்ரவேலின் எருசலேமின் சீயோனில் கர்த்தரை ஆராதிக்கிற ஜாதி. ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து பாபிலோன் நதியோரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். by the rivers of Babylon there we sat down. அங்க நதியோரத்தில் அமர்ந்திருந்து எங்கள் கிண்ணறங்களையும் எங்கள் வாத்தியங்களையும் நாங்கள் செவரில் தொங்கவிட்டு எங்களை ஏளனம் பண்ணுகிறார்கள் சத்துருக்கள். அந்த பாட்டை கொஞ்சம் பாட, அந்த சீயோனின் பாட்டை பாடுங்கள் என்று எங்களை கேட்டபோது நாங்கள் சொன்னோம், இந்த தெரியாத நாட்டில் வந்து எங்கள் சீயோனின் பாட்டை நாங்கள் எப்படி பாட முடியும்? எங்கள் தேவன் எங்களை மறந்து விட்டாரோ? இருக்கீங்களா அங்க? யாரோ ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் பாட முடியாமல் தத்தளித்தார்கள். கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ என்று யோசிக்கிறார். திடீரென்று கர்த்தர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலம், ஆமென், அவர் சொல்ற, ஏசாயாவே இப்ப நான் சொல்றதை இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு. ஆமென். சொல்லார், ஏன் இப்படி சொல்லுகிறாய் யாக்கோபே? why sayest thou Jacob and speakest to Israel, my way is hid from the Lord? என் வழிகள் தேவனுக்கு தெரியாதா? அவருடைய நீதி எங்களை விட்டு தாண்டி போயிட்டோ என்று ஏன் இப்படி சொல்லுகிறீர் யாக்கோபே, இஸ்ரவேலே என்று கர்த்தர் ஏசாயா மூலம் கேட்கிறார். அன்றைக்கு ஏசாயா மூலம் கர்த்தர் இஸ்ரவேலை கேட்டார். இன்றைக்கு பாஸ்டர் கோஷி மூலம் நியூ லைஃப் சர்ச்சை கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு தெரியாதா? நான் மறந்துட்டேன் நினைக்கிறீங்களோ? இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் மறந்துட்டார் என்று நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? இந்த கொரோனா வரும் என் தேவனுக்கு தெரியாதா? ஆமென். அரசாங்கம்லாம் இப்படி இருக்கும் என் தேவனுக்கு தெரியாதா? இன்னைக்கு நீங்க போகிற அந்த சோர்வின் பள்ளத்தாக்கு எங்கள் தேவனுக்கு தெரியாதா? அந்த பாபிலோன் நதியோரத்தில் பாட முடியாமல் தத்தளிப்பது என் தேவனுக்கு தெரியாதா? சொல்றாரு, என் தேவனுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க இஸ்ரவேலே, யாக்கோபே சும்மா இரு, நீ முறுமுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இப்படி சொல்றார், உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களை பார்த்து கையை நீட்டி இப்படி கேட்க போறேன், ஆமென், உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்கிறார் ஏசாயா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா என்ன சொல்றாரு? அன்னைக்கு நீங்க அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கும் போது ஆட்டுக்குட்டியும் திருரத்தம் நிலக்காலில் மேல் பூசப்பட்ட போது விடுவிக்க மாட்டேன் என்று சொன்ன பரவோனை விடுவிக்க வைத்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொஞ்சம் தூரம் வந்த போது ஒரு செங்கடல் அகோரமாய் வந்து நின்றது. அன்னைக்கும் நீங்க இப்படிதான் முறுமுறுத்தீங்க, நாங்க அங்கே செத்திருப்போம், இங்கே போயிருப்போம், நாங்க அப்படி இருப்போம்னு சொன்னது எனக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? ஆனா அன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் செங்கடலை பிளர்ந்து எவரும் செய்ய முடியாததை செய்து உங்களை விடுவிக்கவில்லையா?
ஏசாயா கேட்கிறார், உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரித்திரமே இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டே போலாமா? பைபிள் உங்களுக்கு தெரியாதா? வனாந்திரத்தில் வந்து நீங்க தண்ணி இல்லைன்னு கதறிய போது ஒரு குச்சியை எடுத்து கண்மலை மேல அடிக்க சொன்னேன். அவர் அடிக்கிறாரு. தண்ணி ஆறாப்புறப்பட்டு மிருக ஜீவன்களும் பிள்ளைகளும் பிஸ்லரி வாட்டர் குடிக்கலையா? உங்களுக்கு தெரியாதா? சொல்ல மாட்டீங்க. கேட்கிறார் ஏசாயா, மறந்துட்டேன்றீங்களே, உங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியாதா? அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு கேட்டீங்க. காலையில வந்து வெளியே பார்த்தா ஹனி வேஃபர்ஸ், தேனில் நிறைந்த ஆகாரம் வானத்திலிருந்து பொழிஞ்சு நீங்க ஓமேராய் சுமந்து சாப்பிட்டது உங்களுக்கு தெரியாதா? நீங்க இருக்கீங்களா? பக்க சொல்ல, எனக்கு ஒரு சரித்திரமே இருக்குங்க அப்படின்னு. இதுதான் ஏசாயா கேட்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியாதா? நீங்க அதுக்கப்புறம் வெறும் ஹனியா சாப்பிட்டு வாய் இனிக்குதுன்னு சொன்ன போது, இந்த பக்கம் ஒரு நாள் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் மட்டும் காடைகளை வரப்பண்ணி உங்களுக்கு காடை ஃப்ரையா கொடுக்கலையா? இவ்வளவு பேண்டமிக்லயும் உங்க மேஜில ஒரு நாள் கூட ஆகாரம் குறையாமல் உங்களை நான் போஷிக்கவில்லையா? I have a history with God. I have a history with God. கொஞ்சத்துல நீ முறுமுறுக்காத இஸ்ரவேலே, நீ கலங்கிடக்கூடாது இஸ்ரவேலே. உங்களுக்கு தெரியாதா? பக்கத்துல தட்டிக்க, உங்களுக்கு தெரியாதா? செங்கடலை தாண்டிட்டீங்க. முன்னாடி ஒரு எரிகோ மதிலுக்கு முன்னாடி நின்று அன்னைக்கு ஒரு துப்பாக்கி எடுக்காம, சொல்ல மாட்டீங்களா? ஒரு பீரங்கி எடுக்காம, ஒருத்தன் பட்டயத்தை உருவாம, ஒருத்தனுடைய பலமும் இல்லாம சும்மா ஆர்ப்பரிச்சீங்க. ஒரு ஆரவார சத்தத்திற்கும் எக்கால தொனிக்கும் எவரும் உடைக்க முடியாத செவரன தரைமட்டமா மாத்தின சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? பக்கத்துல அச்சே கேளுங்க, தெரியாது? என்ன பாச சொல்றீங்க, புரியல அப்படின்னு. வேலையே இல்லாம இருந்த போது 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வேலையை கொடுத்த போது என்ன நன்றி சொல்லி ஓடி வந்த சர்ச்சுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அசைஞ்ச உடனே ஆண்டவர் மறந்துட்டாரு, கவுத்துட்டாருன்னு ஏன் பேசுற நீ? உனக்கு தெரியாதா? ஒன்னு இல்லாம இருந்த போது தாழ்வில் நினைத்தவரை உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் உன்னை தள்ளி உருப்பிட மாட்டேன்னு சொன்ன இன்னைக்கு உன்னை இவ்வளவு தூரம் வாழ வச்ச சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? அடுத்த நேரம் என்ன செய்வோம் என்று ₹1 கூட கையில இல்லாத உன்னை இன்னைக்கு பல லட்சங்கள் தாண்டி அழகு பார்த்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? என் தேவனுக்கும் எனக்கும் ஒரு சரித்திரம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த விபத்துல ஒரே அடியா உன்னை கொன்னுடணும்னு சாத்தான் நினைச்ச போது எப்படின்னே தெரியாம உன்னை தப்ப வச்சு வாழ வச்சு இன்னைக்கு ஜீவனோட வச்ச சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அரசாங்கத்தில் வந்த சில ஆணைகளுக்கு முன்னே தத்தளித்து நின்று ஐயோ என்று கலங்கி இதற்கு மேல என்ன செய்வோம் என்று நின்ற உன்னை இன்னைக்கு அதெல்லாத்தையும் முடிச்சு வழக்குகளை முடித்து இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து காலை நேரத்தில் தேவனை துதிக்கும்படியாக இவ்வளவு பலத்தை தந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா? பக்கம் நிறைய சரித்திரம் இருக்குங்க எனக்கு. அப்படியே எழுதி தீர்த்து சூனியம் கூட வச்சு இவன் செத்துருவான்னு பார்த்திருந்த இடிதடி மாதிரி உட்கார்ந்திருக்கியே, அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? முதல்ல சொல்றார், have you not known, உங்களுக்கு தெரியாதா? ரெண்டாவது இப்படி கேட்கிறார் ஏசாயா, மறந்துட்டேன் ரொம்ப பண்றீங்களே யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்க, உங்களுக்கு நீங்க கேள்விப்படலையா? இருக்கீங்களா? ஒண்ணு தெரியாதா? எத்தனை பேருக்கு தேவனோட ஒரு சரித்திரம் இருக்கு? ஆமீனே ரொம்ப சலிச்சு போன ஆமீனே. எனக்கு 45 வருஷம் சரித்திரம், எனக்கு அறிவு வந்த காலத்துல இருந்து சரித்திரம் இருக்கு. என் தேவன் என்னை எவ்வளவு அழகாய் நடத்தினார், மேஜையில் ஆகாரம் வைத்தார், என்னை விட பலசாலிகள் கவுந்து விடுவதை கண்டேன், கர்த்தரனை காப்பாற்றினார். என்னை இழுத்து போய் தீச்சூளையில போட வந்த மிகப்பெரிய பலசாலிகள் உயிரோடு திரும்பவில்லை, நான் திரும்பி இருக்கிறேனே. எத்தனை பேருக்கு தேவனோட ஒரு சரித்திரம் உண்டு? நம்பர் 1 இப்படி கேட்டார், have you not known, உங்களுக்கு தெரியாதா? 2 இப்படி கேட்டார், நீங்க கேள்விப்படலையா? இன்னொரு முறை உங்களை பார்த்து கேட்பேன், நீங்க ஆமென் சொல்லி, நீங்க கேள்விப்படலையா? பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நீங்க கேள்விப்படலையா? இன்னைக்கு அப்படி கலங்கி போயிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு அப்படி முறுமுறுக்கிறிய இஸ்ரவேலே,
எல்லாமே போச்சுன்ற மாதிரி ஒரு முகத்தோரணையை காட்டுகிறாயே, ஏன் இந்த சோகத்தை காட்டுகிறாய்? நீ கேள்விப்படலையா? என்ன கேள்விப்படல? ஆமென். Haven't you heard? உங்களுக்கு தெரியாதா? அந்த காலத்தில், இஸ்ரவேலின் காலத்தில், நமக்கு கையில் இருந்த பைபிள் அவங்க கையில் இல்ல. அப்ப அவங்க தீர்க்கதரிசிகள் சொல்வதை தகப்பன் கேட்பார். தகப்பன் வீட்டில் போய் பிள்ளைகளிடத்தில் சொல்வார். பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் சொன்னார். இப்படி வாயாலேயே வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நடத்தின விதங்களை நீங்கள் கேள்விப்படலையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா? பைபிள் சொல்லுகிறது சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்குமானால் காலையின் களிப்பினால விடியல் வருகிறது. விடியலே வா என்று இன்றைக்கல்ல அன்றைக்கே சங்கீதக்காரன் சொல்லிவிட்டான். ஒரு அலையிலே சொல்ல ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்து ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாத, நீங்கள் கேள்விப்படலையா? இன்னைக்கு சில சத்துருத்துவங்களுக்கு முன்னே கலங்கி நிற்கிறீங்களே, உங்களுக்கு நீங்க கேள்விப்படலையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொன்னதை நீங்கள் கேள்விப்படலையா? நீங்க கேள்விப்படலையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்ச நாள் பாட அனுபவித்த பின்பு, ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் பாட அனுபவித்த பின்பு உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி செட்டில் பண்ணுவார் என்று பைபிள் சொன்னது உங்க கேள்விப்படலையா? ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நீங்க இன்னும் கேள்விப்படலையா? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. என்னை விழும்படி தள்ளினார்கள், கர்த்தரோ என்னை தூக்கி நிறுத்தினார். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய் என்று சொன்னதை நீங்கள் கேள்விப்படலையா? சொல்ல மாட்டீங்களா? வார்த்தையின் சாட்சியினாலும் இரத்தத்தின் வல்லமையினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொன்னதை நீங்கள் கேள்விப்படலையா? உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். அன்னைக்கு ஏசாயா அங்க பேசினாரு, இன்னைக்கு கோஷி பாஸ்டர் இங்க பேசுறாரு. சோர்ந்து கவுந்து கவுந்து தலகுனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறியே, நீங்கள் கேள்விப்படலையா? உன் தலையை உயர்த்துகிறவர் நான் அல்லவோ, உன் அதிசயம் காண செய்வேன் என்று சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதான் சொல்றாரு இஸ்ரவேல் கிட்ட, ரொம்ப பண்ணாதீங்க, கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, ஆனா என் தேவன் காரணத்தோடு தானே எல்லாத்தையும் செய்யறாரு. அதனால உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? என்ன கேள்விப்படல? இப்போ அவர் ஆண்டவரை பத்தி சொல்றார், that he is an everlasting God. நீ ஆராதிக்கிற தெய்வம் நித்திய தெய்வம். 90ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், அனாதை அனாதையாய் தலைமுறை தலைமுறையாய் நீரே தேவன். இந்த பூமியில் எதுவும் தோன்றுவதற்கு முன்பு நீர் தேவன். இனி இந்த பூமியில் எதுவுமே இல்லாமல் போனாலும் நீர் தேவன். நீர் தேவன், தேவன் தான், நீ நித்திய தேவன் தான். எத்தனை பேர் இன்னைக்கு நித்திய தேவனை ஆராதிப்பேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்று அவர் தேவன், நாளை அவர் தேவன், அவர் என்றென்றைக்கும் தேவன், எதுவும் இல்லாத போது அவர் தேவன், அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். கோஷி என்ற பாஸ்டர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேள்விப்படலையா? நீ வாழல்ல தலையாதான் இருப்ப. அவர் நித்திய தெய்வம். One, he says he is an everlasting God. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ ஞானி என்றால் அவருக்கு தெரியாமல் இந்த பூமியில எதுவுமே நடப்பதே இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, உங்க தலைமுடிக்கு கூட கணக்கு வச்சிருக்காருனா, இன்னைக்கு நீ போகிற இந்த கஷ்டம் என் தேவனுக்கு நன்றாய் தெரியும். He is an omniscient God. அவருக்கு தெரியுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He is an everlasting God. He is an all knowing God. கை உயர்த்தும் போது உங்களை பார்ச்சல, அவர் உங்களை மறக்கவே முடியாதுங்க. He is an everlasting God. The Lord is the everlasting God. அப்புறம் சொல்றார், he is a creator of the ends of the earth. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் எங்கள் தேவன் தான். எத்தனை பேர் உங்க சிருஷ்டிகரை நீங்க நினைக்கிறீங்க? சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர். நீங்க நிறைய பேர் முடிவுக்காக காத்திருக்கீங்க, அவர் முடிவை எப்பயே பார்த்துட்டாரு. உங்க கையை உயர்த்தும் போது இப்படி சொல்றேன், முடிவை துவக்கத்தில் அறிந்த தேவன். நீங்க முடிவு தெரியாம தத்தளிக்கிறீங்க, கவலைப்படாம கர்த்தருக்கு காத்திரு. முடிவை அவர் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சொல்லுங்களேன் ஓ ஆமென். நீங்க முடிக்கிற வரைக்கும் அவருக்கு முடிவு தெரியாமல் தத்தளிக்கும் தெய்வம் அல்ல, அவர் சர்வஞானி. உங்கள் முடிவு அவருக்கு ஏற்கனவே தெரியும். உங்க எண்ட் அவர் டிட்டர்மின் பண்ணிட்டாரு. அவர் கிளைமேக்ஸை முடிச்சிட்டு தான் துவங்குறவர். அவர் துவங்கிட்டு கிளைமேக்ஸ்க்கு போறவர் அல்ல, அவர் எண்ட முடிச்சிட்டு தான் துவங்குகிறாரு.
உங்க படத்தின் திரைப்படத்தின் முடிவை ஏற்கனவே சீன் போட்டு முடிச்சு வச்சிட்டாரு. உங்க முடிவு நலமா தான் இருக்கும். எல்லாம் முடியும் போது உங்களை நான் மீண்டும் என் தேசத்துக்கு கொண்டு வருவேன். உங்க சிறையிருப்பை மாற்றுவேன். மீண்டும் உங்களை வாழ வைப்பேன். மீண்டும் உங்களை உயர்த்துவேன். உங்க சத்துருக்களுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு பந்தயாயத்தம் பண்ணுவேன். நீங்கள் தாவீதை போல சரித்திரம் எழுதுவீர்கள். அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஒன்றை ஆயத்தம் பண்ணி. ஹல்லேலூயா. எரேமியா 29:11 நமக்கு தெரியாதா? இப்படி சொன்னார், for I know the plans I have for you. உங்களுக்கு தெரியல, ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க. எரேமியா சொல்றார், நீ சிறையிருப்புல இருக்கனால நான் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியல. ஆனா உங்க தாயின் கருவில் கூட உலக தோற்றத்திற்கு முன்பே நான் உங்களை பார்த்து தைரியமா வசனத்தை சார்ந்த ஒரு வார்த்தையை சொல்ல போறேங்க. கையை மட்டும் உயர்த்தினா உங்க முடிவை கர்த்தர் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டாருங்க. சத்துருவோ மனிதனோ எவனோ எவ்வளோ உங்கள் முடிவை நிர்ணயிக்க முடியாது. கர்த்தர் தான் உங்கள் முடிவை நிர்ணயிக்கிறார். He knows your plans already. 2 பேரை பக்கத்துல தட்டி சொல்லி, எதை பத்தியும் கலங்காத, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நீங்க இன்னைக்கு தத்தளிக்கும் போது, சிறையில் இருக்கும் போது, பாபிலோன் நதியோரத்தில் அமர்ந்திருந்து பாட முடியாமல் தத்தளிக்கும் போது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அவனுங்களை சரி கட்டி உங்களை உயர்த்துற திட்டத்தை கர்த்தர் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். அதுக்கப்புறம் சிலர், he fainteth not. அவர் everlasting God, he is a creator of the ends of the earth, and then he says he fainteth not. என் தேவன் ஒரு நாளும் தூங்க மாட்டார். அவர் ஃபெயிண்ட் எல்லாம் ஆக மாட்டார். எத்தனை எலியாக்கள் கவுந்தாலும் தேவன் கவலை மாட்டார். அதனால்தான் எலியாக்கள் விட எலியாவின் தேவன் தான் பெரியவர். அவருடைய அற்புதங்கள் ஒரு நாளும் முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய கிருபைக்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. அவர் நன்மைகளுக்கு முடிவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்தியன் ஓஷன், நம்முடைய இந்திய என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இந்திய பெருங்கடல் இருக்கிற மொத்த தண்ணியை நீ குடிச்சினா, குடிக்க முடியும்னா, என் ஆண்டவருடைய கிருபை உன்னால குடிக்க முடியும். அதை உன்னால கொடுக்க முடியாதுன்னா அதை விட பல மடங்கு அவருடைய கிருபை பெரிது. அவருடைய கிருபை ஒரு நாளும் இறங்கி ஓய்ந்து போவதே. எப்படியெல்லாம் விளக்கணும்னு எனக்கு தெரியலங்க. எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாம் சரியாயிடும்? நம்புறவங்க மட்டும் பக்கத்தில் ஒருத்தர் தட்டிய சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடுங்க. ஆமென். அதனால துன்பம் வரும்போது உங்க சின்ன மூளையில இம்தூண்டு மூளை இருக்கே, இதை சிலர் ஒன்று ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க, அப்படியே பெரிய அறிவாளி மாதிரி. அப்பதான் சிலருக்கு துன்பம் வந்தா அறிவு வந்துடும். அது சகஜம். அது வரும்போது கடவுளையே இவங்க டிஃபைன் பண்ண தொடங்கிடுவாங்க. அது எப்படிங்க, இது எப்படிங்க அப்படின்னு. இன்னும் ஏசையா என்ன சொல்றாருன்னா, துன்பம் வரும்போது, சிறையிருப்பு வரும்போது, நினைச்சது நடக்காத போது ஆண்டவரை நீ ஃபிகர் அவுட் பண்ணாதன்றார். கணக்கு போட்டு நீயே அக்கு புக்கு போட்டு A+B+C போடாத. ஏன்னா அதே ஏசையா சொன்னார், உங்களுக்கு தெரியும், வசனத்தை எடுக்க வேணாம். உன் வழிகள் அல்ல என் வழிகள், உன் வழிகளை விட என் வழிகள் மிக உயர்ந்தது. So you can never figure out God. ஆண்டவரை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாது. அவர் சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகளை காட்டிலும் உயர்ந்தது. இன்னைக்கு ஏன் இந்த துன்பம் என்று நீங்கள் கேட்கும் போது அது உங்க சிந்தனை. ஆனா அந்த துன்பத்தின் நடுவில் அவர் என்ன திட்டமிடுகிறார் என்பதை 5 வருஷம் பின்னாடி தாங்க உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு காத்திருங்கள். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவரை அப்படியே கணக்கு போட்டுலான்னு நினைக்கிறாங்க. சான்ஸே கிடையாது. சுத்தி வந்தா கூட நீங்க ஆண்டவரை புரிஞ்சிக்கவே முடியாது. எங்க டீச்சரு, ஏப்ராம் டீச்சர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு பீச் ஓரத்தில் ஒரு பையன் ஒரு சின்ன மண்ணில் ஒரு குழியை மணலில் நோண்டிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு ஊற்றிட்டு இருந்தாராம். அப்போ அந்த பக்கமாக ஒரு அறிஞர் கேட்டாராம், தம்பி என்னடா பண்ணுறேன்னு. மொத்த சமுத்திர தண்ணி இந்த ஓட்டையில் ஊற்ற போகிறேன்னு நான். அப்போ அவர் சொன்னாரா, டேய் காலமெல்லாம் ஊற்றுனா கூட முடியாதரா அப்படின்னு. என்றது போல அந்த சமுத்திரம் போல் இருக்கிற என் தேவாதி தேவனுடைய ஞானத்தின் நிறைவுகளை உன் துன்பத்தில் இருக்கிற உன் சின்ன மூளையில உன்னால. யோபு ஆண்டவர் சொன்னார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உடனே இவருக்கு ஏறிக்கிச்சு. இவருக்குள்ள ஒரு நினைப்பு வந்துச்சு. என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, நான் யாரு? நீதிமான். உடனே அந்த நீதிமான் என்ற நினைப்பு வந்த உடனே அவரு கடவுளுக்கே அட்வைஸ் சொல்ல தொடங்கிட்டார். நீ இருக்கிறியா? என் வழியை உமக்கு தெரியுமா? ஆச்சு பூச்சுன்னு கேட்கிறார். ரொம்ப நேரம் கேட்டார். ஆண்டவர் சும்மா இருந்துட்டார். கேள்றா, உனக்கு எவ்வளவுதான் அறிவு இருக்கோ கேளுன்னு ரொம்ப அதிகாரம் வரைக்கும் அளப்புறாரு யோபு. கடைசியில் ஆண்டவர் திடீர்னு சொன்னார், போதும் நான் கேட்டேன் எல்லாம். யோபே கொஞ்சம் சொல்லு எனக்கு, இந்த பூமியின் கடையாந்தரை அமைக்கும் போது நீ எங்க இருந்த?
அப்படின்னு ஒரு 10-20 கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே தான் யோபுக்கு தெரியுது, உம்முடைய அறிவுக்கும் என் அறிவுக்கும் கனெக்ஷனே இல்லைங்க. நீ சிறந்த தெய்வம், நீர் உயர்ந்தவர், நான் பின்வாங்கிக்கிறேன், நான் தூரமாய் நின்று என் கரங்களை உயர்த்தி நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் கஷ்டத்திலும் என் துன்பத்திலும் என் வேதனையிலும் ஒன்றை புரிந்து கொள்கிறேன், உம்மை போல் ஒருவர் இல்லையே. ஒரு சொல்ல மாட்டீங்களா? யோபு கரங்களை உயர்த்தி சொன்ன, let me get back to my place. I can never figure out God. He is an everlasting God. He is the creator of the ends of the earth, and he never fainted. He is an awesome God. He is a lovely God. He is a God of wisdom. He is a God of direction. He is a prophetic God. He is a progressive God. He is a great big God. He is a mighty counselor. He is El Shaddai. He is a King of kings. He is greater than the greatest. He is wiser than the wisest. God is God, and you cannot figure out God. Take this statement. I can never figure out God, but I can trust him. ஏசாயா தான் சொல்றார், நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டலாம் நீங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. ஆனா நீங்க ஒண்ணு செய்யலாம், 2 கையை உயர்த்தி கர்த்தரை. சங்கீத புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா எல்லாரும் துன்பத்துல தான் போனாங்க, ஆனா அவங்க எழுத்தின் முடிவெல்லாம் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், உமையே நான் காத்திருக்கிறேன், உமையே நான் சார்ந்திருக்கிறேன் என்றே சொல்லி தங்களுடைய ஜீவ வாழ்க்கை ஓட்டினார். எத்தனை பேர் நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா? அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். இன்னும் 2 முறை சொல்வேன், அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். கலங்காம இருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன்றதான் அவருடைய அர்த்தம். யாருக்கு சகாயம் செய்வார்னு நான் ஒரு சில குவாலிஃபிகேஷன் ரெஸ்யூமே மாதிரி பண்ணியிருக்கேன். யாருக்கு உதவி செய்வார்னா, எந்த ஜெபத்திற்கும் பதிலே கிடைக்காம உட்கார்ந்துருக்க பார், உனக்கு செய்வார். எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, உனக்கு எதுக்கு வேணும்? இருக்கீங்களா? ஆண்டவரே எல்லாம் முடிஞ்ச மாதிரி உனக்கு சகாயம் செய்வார். நான் கயிறு நோரத்துக்கு வந்துட்டேன்ப்பா, இதுக்கு மேல எனக்கு வாழ தெரியல, உனக்கு அவர் சகாயம் செய்வார். நீ ரைட் கேண்டிடேட், உனக்கு உன் வேட்புமனு இன்னைக்கு ஏற்கப்படும். எலெக்ஷன் நேரத்தில் பேசுறேன் பாருங்க, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு மேல நான் என்ன ஆண்டவரை செய்ய போறேன்னு கேள்வியோட வந்தீங்களா, உனக்கு அவர் சகாயம் செய்வார். ஆமென். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் தேடுகிறார். எல்லாம் சாம்பலா போயிடுச்சேன்னு கர்த்தர் கிட்ட வந்திருக்கியா, உனக்கு அவர் சகாயம் செய்வார். ஏன்னா அவர் தோய்ந்து போனவருக்கு பலத்தை கொடுக்கிறார். 29ஆம் வசனம் சொல்லி, he gives strength to the weary and increases the power of the weak. சோர்ந்து போயிருக்கீங்களா? தளர்ந்து போயிருக்கீங்களா? கேள்விகளோடு வந்திருக்கீங்களா? முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீ சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஒரு எம்டி வெசல், ஒரு காலியான பாத்திரம், ஒரு வெறுமையான பாத்திரம், ஒரு உடைஞ்சு போன பாத்திரம், ஒரு நொறுங்குண்ட இருதயம், முடிஞ்சிச்சுன்ற சரித்திரம் என் கர்த்தருக்கு உதவி செய்வதற்கு சரியான பிளாட்ஃபார்ம், சரியான மேடை. அதுதான் கர்த்தர் உதவி செய்வதற்கு. அங்கேதான் கர்த்தர் தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார். பலசாலிகளுக்கு அவர் பலத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, பலன் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். வல்லமை மிக்கவர்களுக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவர் அல்ல, வல்லமை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வல்லமை கொடுக்கிறவர். அதனால்தான் பவுல் சொன்னார், நான் என்னுடைய சாதனைகளை காட்டிலும் ஐ க்ளோரி இன் மை இன்ஃபர்மிட்டிஸ், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்னுடைய ட்ரிபுலேஷன், என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்றால் நான் எப்போ பலவீனமாய் இருக்கிறேனோ அப்போதான் உம்முடைய பலன் என் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்குகிறது. இன்னைக்கு உங்க சோர்வை குறித்து கலங்காதீங்க, உடஞ்சிக்கிட்டேன்னு கலங்காதீங்க, கயிறோரத்துக்கு வந்துட்டேன்னு கலங்காதீங்க, முடிஞ்சிச்சுன்னு வந்தீங்க கலங்காதீங்க. நீங்க தான் அற்புதத்துக்கு ரைட் கேண்டிடேட். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆகையால் பவுல் சொன்னார், ஐ டிலைட் இன் வீக்னஸ், ஐ டிலைட் இன் இன்சல்ட். என்னை இன்சல்ட் பண்றாங்க பாருங்க, அதுல நான் களி கூறுகிறேன். என்னுடைய கஷ்டங்கள், ஹார்ட்ஷிப்ஸ், என்னுடைய பர்சிக்யூஷன், என் உபத்திரவங்கள், இன் மை டிஃபிகல்டிஸ், என்னுடைய கஷ்டங்கள், இப்படியெல்லாம் நான் பலவீனமாய் தோன்றும் போது அவர் பலன் என்னில் பூர்ணமாய் விளங்குகிறது. பலவீனருக்கு தாங்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தாங்க அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு வீக்கா இருக்கீங்களா, நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. நான் பயங்கர ஸ்ட்ராங், உனக்கு ஒண்ணுமே தரமாட்டார். பலவீனருக்கு பலனை கொடுக்கிறவர் என் தெய்வம். கன்ஃபியூஸ்ட், குழம்பி போயிருக்கீங்களா? வேதனையோடு வந்திருக்கீங்களா?
எல்லாமே கஷ்டமா, களைச்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் பலனை இன்க்ரீஸ் பண்ணுவார். டயர்ட், weary, no strength, my God will give you strength. நேரம் நமக்கு கடந்து போது, நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு, இளைஞர்கள் இளைப்படைந்து, the youth will faint. இளைஞர்கள் கூட இந்த வயசான எங்களுக்கு இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கான் பாருங்க, அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும், சே நம்ம அப்படி இல்லையே, நம்ம வயசாச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவனுக்கு ஆர்ம்ஸ் தான் இருக்கு, ஆனா அவனுக்கு இருக்கிற பலன் உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்தடைந்து போவார்கள். ஆனா உனக்கு வயசா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயானால், கர்த்தருக்கு காத்திருப்போம். இளைஞர்கள் தங்கள் பலத்தை சார முடியும், இளைஞர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை சார முடியும், இளைஞர்கள் தங்களுடைய அறிவை சார முடியும், இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கின்ற யுக்திகளை சார்ந்து வாழ்வார்கள். உனக்கு ஒருவேளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறனும் ஆற்றலும் அறிவும் புத்தியும் பலனும் உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ, அவங்க கூட சரிவாங்க, ஆனா எனக்காய் காத்திருக்கிற உன்னை நான் கைவிடவே மாட்டேன்றார். ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? So God is not looking for strong people, not sufficient people. He is looking for a waiting people. எத்தனை பேர் நீங்க வெயிட்டரா இருக்குன்னு விரும்புறீங்க? வெயிட்டிங்னா சில பேர் நினைக்கிறாங்கன்னா, வெயிட்டர் அப்படின்னா, வெயிட்டிங் அப்படின்னா அப்படியே காத்திருந்து காத்திருந்து பூத்து போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நான் காத்திருக்கும் போது ஐ எம் வெயிட்டிங், பட் ஐ எம் ஒர்க்கிங். என் தோல்ல ஒரு துண்டு இருக்குன்னா ஐ எம் வெயிட்டிங் upon my God, ஆனா ஐ எம் ஒர்க்கிங். ரெண்டும் நீங்க செய்யணும். வெயிட்டிங் பண்ணும்போது ஒர்க்கிங்கும் பண்ணிட்டு இருக்கணும். காத்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி கவுந்து விழக்கூடாது. காத்திருக்கும் போதே நீங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி காத்திருப்பீர்களே ஆனால், இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வெயிட்டருங்கெல்லாம் ஒரு ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போர், வெயிட்டிங் அண்ட் ஒர்க்கிங், வெயிட்டிங் அண்ட் ட்ரஸ்டிங், வெயிட்டிங் அண்ட் praying, waiting and waiting. But I'm waiting. I know one thing, my God is working behind the scenes. என் கண்களுக்கு மறைவாய் செயல்படுகிற தெய்வம். நான் காத்திருக்கும் போது எல்லாமே எனக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் எனக்கு தெரிகிறத நான் உழைச்சிட்டு இருப்பேன், நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் ஒரு நாள் எனக்கு தர வேண்டிய மகத்துவங்களை கர்த்தர் எனக்கு தராமல் போகாம. விசுவாசமா ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? I am totally convinced that God is working behind the scenes to bring everything to me in its right time. Amen. சூழ்நிலைகள் மேல் நான் காத்திருக்கவில்லை, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி சொன்னார், முடிச்சலாம். கர்த்தருக்கு காத்திருப்போர், and they that wait upon the Lord. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் அங்க யூஸ் பண்றாரு, they will renew their strength. எல்லாம் சொல்லுங்க renew. அந்த renew என்ற வார்த்தை ஒரு ட்ரிக்கி வேர்டு மாதிரி நான் அதை படிக்கிறேன். அதன் பின்னணிகளில் he says he will renew the strength. அந்த renew என்ற வேர்டுக்கு எப்படி அர்த்தம் சொல்லனா, எப்படி சொல்லலாம்? என்கிட்ட இது இருக்குது, இது இருக்குது. நீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்களேன், அவர்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இருக்கீங்களா? அப்படியே இருக்கட்டுமே, அதுல கூட அப்படி. என்கிட்ட இருக்கிறது ஒரு துணி தான், அவர்கிட்ட இருக்கிறது கோல்டு. இப்ப அந்த ரெனியூ என்ற வார்த்தைக்கு அர்த்தம், இதை நீ எடுத்துக்கிட்டு அந்த கோல்டு என்கிட்ட கொடுத்துரு என்று அர்த்தமாகுமா? நீங்க புரிஞ்சுக்கல. சோ கர்த்தருக்கு காத்திருப்போர் என்ன செய்வார்களாம், என் கையில் இருக்கிற கொஞ்சம் உருப்படாததை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையில் இருக்கிற கோல்ட நான் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ உட்காருங்க, இப்படி சொன்னா புரியும். என் கையில் இருக்கிறது வீக்கு, அந்த வீக்கை நான் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் கையில் இருக்கிற ஸ்ட்ராங்கை நான் வாங்கிக்கிறேன். என் கையில் இருக்கிறது பாரம், என் பாரத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஆறுதலை நான் எடுத்துக்கிறேன். இருக்கீங்களா? என் கையில் இருப்பது ஒரு திருப்தியற்ற தன்மை, அதை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற திருப்தியின் நிறைவுகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் கிட்ட இருப்பது ஒரு ஆமீன்லாம் சொன்னா நல்லா, என் கிட்டது ரொம்ப குறைவு, ஆனா நான் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த நிறைவை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்சேஞ்ச் தாங்க அங்க ரினியூ. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து உங்க கையில் இருக்கிற வீக்க அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையில் இருக்கிற ஸ்ட்ராங்க நீங்க வாங்கி கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் கிட்ட இருக்கிற ட்ரபிள நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையில் இருக்கிற வெற்றிய நான் எடுத்துட்டு
காத்திருக்கிறவர்கள் என்னாலும் காத்திருக்க மாட்டார்கள். காத்திருந்து முடியும் போது உங்க எக்ஸ்சேஞ்ச் பலத்ததா இருக்கும். வலது கை கொஞ்சம் என் பக்கமாய் நீட்டுவீங்களா? நான் இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆவியின் தீர்க்க தரிசன நிறைவோடு உங்க எக்ஸ்சேஞ்ச கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். உங்க வீக் அவர்கிட்ட, அவர் பலன் உங்க கிட்ட. உங்க தரித்திரத்தை அவர் எடுக்கிறாரு, அவர் நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தராரு. உங்களுடைய கேவலத்தை அவர் எடுக்கிறாரு, அழகு பூத்த மேடை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவைகளுக்கு பின்பு கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். ஹalleluya. I renew means I exchange something else that he has. I give mine to him and he gives his to me. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ற நீங்க எப்படி இருப்பீங்களாம்? கழுகுகளை போல செட்டை அடித்து உயர எழும்புவீர்கள். நடந்தாலும் இதுக்கு பின்னாடி நீங்களாம் வாழ போறீங்க. நான் இப்படி சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுவீங்க. நான் இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் வருங்க. எத்தனை பேர் உங்க பைபிளை எடுத்துட்டு ஜெபத்தை எடுத்துட்டு தோள் மேல ஒரு துணியை போட்டுட்டு எத்தனை பேர் ஒரு சர்வராக வெயிட்டராக? ஹalleluya. While I'm waiting and I'm working, I'm waiting and I'm working, but I know my captivity will be over very soon. இஸ்ரவேலே, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு சரித்திரம் இல்லை? 30 வருஷம் முன்னாடி தொடங்கின இந்த வாழ்க்கையில உங்களை நடத்தி வந்த பாதையின் மகத்துவங்கள் உங்களுக்கு தெரியாதா? எத்தனை முறை உங்களை என்னென்னமோ பண்ணாங்கல்ல. சும்மா ஒரு கண்ணீர் வடிச்சு ஒரு சோத்திரம் பண்ணிட்டு போனீங்க. கடவுள் உங்களை எப்படியோ காப்பாத்திட்டார்ல. somehow he came through. அட சும்மா நான் ஜெபிச்சா போதுங்க அட அப்படின்னு ஒருத்தர் பாடி இருக்கார். அட சும்மா நான் ஜெபிப்போம்னா அந்த 10 ஊர் பத்திக்கிட்டு போகும். ஒரு கண்ணீரை வடிச்சோம்னா வடிச்சு பாரு. 30 வருஷம் சரித்திரம் உள்ளவங்க தான் இங்க உட்காந்துருக்கோம். 40 வருஷம் சரித்திரம் உள்ளவங்க தான் உட்காந்துருக்கோம். இதுக்கு மேல ரயிலடி தான் முடிவென்று நினைச்ச நீங்க இன்னைக்கு எவ்வளவு அழகா உட்காந்துருக்கீங்க. I have a history with God. My God is good. My God is great. He is a loving God. He is an awesome God. அவரை போல் ஒரு தேவனை நான் அறிந்ததில்லை. முடிச்சிட்டேன் சரி. 3 பேரை தட்டிலாம் எனக்கு ஒரு சரித்திரமே இருக்குங்க அப்படின்னு. அடிங்க, அடிச்சு அடிக்கணும் தோணாச்சு. When you think God has forgotten you, when you think why God's judgments have passed over, நீதி உள்ள தெய்வம் அக்கிரமக்காரன் நல்லா இருக்கான், ஏன் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? என் பாதங்களை நான் சுத்தமாய் வைத்தது வீண் அல்லவோ? ஒன்றில்லாதவெல்லாம் நல்லா இருக்கானேப்பா, நான் உண்மையே தேடி நான் இப்படி இருக்கேனே. கர்த்தர் சொல்றார், வெயிட் 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 வெயிட். உனக்கு ட்ரபிள் கொடுத்தவன நான் ட்ரபிள் பண்ணுவது எனக்கு நீதியா இருக்கும் என்று தெசலோனிக்கர் என்ற புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களை யாராவது ட்ரபிள் பண்ணா அவங்கள நான் ட்ரபிள் பண்றது எனக்கு நியாயமா தெரியுதுன்றார். தைரியமா போங்க இன்னைக்கு வீட்டுக்கு. இந்த 7 நாள்ல நான் ஜெபிக்கிறேன், நிறைய விஷயங்களில் கர்த்தருடைய அனுகிரகத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கர்த்தர் தரார்? பலவீனத்துக்கு பதில் பலன், சோர்வுக்கு பதில் வெற்றி, தாழ்வுக்கு பதில் உயர்வு, கொஞ்சத்துக்கு பதில் நிறைவு, அலங்கோலத்துக்கு பதில் அழகு. கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்க காண்பீங்க. சோர்ந்து மட்டும் போகாதிருங்க. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல பறந்து எழும்புவார்கள். அவர்கள் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டார்கள். கொஞ்சம் தூரத்தில் உங்கள் சாட்சியோடு கூட அரிக்கட்டுகளை சுமந்து கர்த்தருடைய வீட்டில் வந்து ஆனந்த பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் நாளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இவ்வளவு தூரம் கேட்ட பின்னாடி இதுவரைக்கும் என் ஆண்டவர் இயேசுவை உங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இந்த மீட்டிங்லயோ ஆன்லைன்லயோ என் சத்தத்தை கேட்பீர்களே, ஆனால் உங்களிடத்தில் ஒன்றை மட்டும் கேட்கிறேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் உன்னை மரண பரிந்து நடத்துவார். உனக்காகவே தன் குமாரனை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி ஜீவனை கொடுத்தார். இருக்கிற இடத்தில், வீட்டில், நகரத்தில், ரோட்ல எங்கிருந்த சத்தம் கேட்டாலும் இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா, என்னை மன்னியும் என்று கேட்டால் ஒரு நிமிஷத்தில் உன் பாவம் அத்தனையும் மன்னித்து உனக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர்,
என்ற முழக்கத்தை எனக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்ப்பார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். அடுத்த வாரம் உங்க பைபிளை வாங்கிட்டு வருவேன். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் மகிழ்ந்திருப்பேனே. ஒன் லாஸ்ட் டைம் தலைக்கு மேலே 1 2. மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உமக்கு காத்திருப்போரை நீ கைவிட மாட்டீங்கப்பா. கொஞ்ச நாள் தான் இந்த பாடுகள். கொஞ்ச நாள் பாட அனுபவித்த பின்பு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்க ரஹோபோத்துல உங்களை செட்டில் பண்ணுவார். இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி உங்க கரத்துல உங்க பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பின் வளையத்துல வச்சு கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.